பாலா பதில் சொல்ல வேண்டியதானே. ஏன் ஜெய்சங்கர் கூட தான் உமாபதி மீது எத்தனையோ கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறாரு. உமாபதி ஏதாவது ஒரு சேனல் அதற்கு பதில் கொடுக்குறாரா? நண்பர்கள் போன் போட்டு என்ன சொன்னாங்க, உமாபதி சார் நீங்க அடிச்சு பேசாதீங்க, உமாபதி சார் நீங்க வந்து எச்ச பிரியாணின்னு நீங்க சொல்றீங்க. பல முக்கிய அதிகாரிகளுக்கு கால் பண்ணி, அதாவது இந்த பத்திரிகை துறையில கால் பண்ணி அவரை பேச சொல்லாதீங்க, அவரை பேச வைக்காதீங்க, அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, பாலாவுக்கு எதிராக பேசுறவங்களை பேச வைங்க. அதுவும் சாதாரண பிரியாணில சர்வதேச எச்ச பிரியாணின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவர் எனக்கு எதிராக பேசுறாரு, கொஞ்சம் அப்படி பேச சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணி இவருக்கு ஜெய்சங்கருக்கு நிறைய பேர் கால் பண்ணி நீங்க உமாபதியை அப்படிலாம் பேசாதீங்க அப்படி எல்லாம் கேட்கறாங்களா? ஒரு பத்திரிகையாளர் சங்கத்துக்கிட்டையும் பத்திரிகையாளர்கிட்டையும் சேனல் நடத்தக்கூடிய சிஓ கிட்டையும் போன் போட்டு சர்வதேச கைகூலின்னு நீ சொன்னபோது அதற்கான ஆதாரத்தை நீ எடுத்து வைக்கலையே. இப்போ ஒருத்தர் உன் மீது அதுவும் ஆதாரம் இல்ல, அவர் ஓப்பனா சொல்றாரு, இது என்னோட யூகமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இல்லையா? உங்களை எச்ச பிரியாணின்னு சொல்றாரா இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்துட்டு கேள்வி கேட்கணுமா இல்லையா? அதுவும் சாதாரண பிரியாணில சர்வதேச எச்ச பிரியாணின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்களா? உங்களை வந்துட்டு ஒருத்தர் அவதூறு பரப்புறாங்க பட்சத்துல நீங்க எங்கேயாவது வழக்கு பதிவு செஞ்சீங்களா? இல்ல. அப்போ பாலாவை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுடைய அல்லக்கைகளுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன்.